நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:11 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 1:41 வரை மரண யோகம், பின்பு காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:41 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மோசமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. வெளியில் தங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்று கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. திறமைகளால் அதனை செய்து முடிப்பீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. குறித்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் கூட உங்களை இப்பொழுது பாராட்டக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். இன்று உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. இன்று நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யோசித்து செய்யும் காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை. செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெரிய ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில நெருக்கடிகள் இருந்து கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவை அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் என்பது மட்டும் துளி கூட வேண்டாம். நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும்.
கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளும் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். உடன் பிறப்புகள் வகையில் உதவியில் கிடைக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். ரோகிணி. சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். என்று கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருக சிரிஷம். எதிர்பாராத வகையில நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணியும் இன்று நிறைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள். காரியங்களை சுலபமான முறையில் செய்து முடிப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. திட்டமிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று கூடுமானவரை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. அதை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை பேசும்பொழுது கவனமாக இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. முடிவில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் தெரிந்துவிடக் கொடுங்க. மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதாக நடந்தால் கண்டிப்பாக போதுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று பெண்கள் கூடுமானவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. பெண்கள் தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன தடுமாற்றம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். அரசியல் சம்பந்தப்பட்டவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும்.
தயவு செய்து நகைகளை மட்டும் கடனாக கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரும். அரசியல்வாதியின் நட்பின்றி ஏற்படக்கூடும். நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி இருக்கும். தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். வருமுன் எதையும் நீங்க முன்கூட்டியே செய்து கொள்வது மிக நல்லது. புனர்பூசம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுபவத்தையும் கொடுக்கும். தயவு செய்து வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கடகம் கடகம் ராசினியர்கள் எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட வேண்டுங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். அதனை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவரை நம்பி மட்டுமே பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தந்தையின் உடல்நலத்தில் சிறிய அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல்நலத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல்நலத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச அளவு நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிதி வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு எடுத்த காரியம் சிறப்பாக இருக்குங்க. முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி அடை போடும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வி பற்றிய புரிதல் இருக்கும். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக வழிநடத்தி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். மன வலிமையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று நீங்க வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. காரிய வெற்றிக்காக இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சொன்ன சொல்லை இன்று செயலாக்கி காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை ஏற்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. சிக்கல்கள் ஓரளவு தீரும். பொறுப்புகள் ஒரு பக்கம் கூட்டும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூட்டும். ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சிறிய நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணிகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சுணக்கம் ஏற்படுத்திய காரியங்கள் சூடுபிடிக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுக்கும் காரியங்கள் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க.
பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நட்பாக கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்க. மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் ஏனோ தினமாக காணப்படுவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் நல்ல விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் என்று. படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிவீர்கள். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலுங்குங்க. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலருக்கு வீட்டை சரிப்படுத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை சுலபமான முறையில செய்து முடிப்பீர்கள். பண விரயம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் ஆர்வம் உண்டாக கூட்டும் என்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரம் பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கிய முடிவுகளை தெளிவு வேண்டும். அரசியல்வாதிகளின் நட்பு கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். இன்று பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. என்ன ஒன்று செலவுகள் ஓடிக்கொண்டிருக்கும். செலவுகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். தொட்ட காரியம் ஓரளவு துளிர் விட கொடுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கொடுத்த பாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் இருக்க கூட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் என்ற வருமானத்தை உயர்த்த கடுமையாக போராடுவீர்கள். தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும் என்று. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டுமில்லை, பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுமானவரை பண தேவைகள் பூர்த்தியாக கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம் என்று பண வரவு சீராக வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித தெளிவு ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும்.
நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். முயற்சி திருவினையாக்க கூடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். முடிஞ்சளவு மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். வருமானமும் இருமடங்காக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விஐபிகளின் சந்திப்பு கிட்டுங்க என்று தொழில் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவும் எடுக்க முடியும். இன்று வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. வருமானமும் உங்களுக்கு வழக்கம்போல் இருக்கக்கூடும். புதிய அனுபவம் உங்களுக்கு பரிமளிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுக்க முன் வருவார்கள். என்று பெண்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல நீங்க விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் பொறுமை நல்லது. ஏனென்றால் தேவையில்லாத பேச்சுக்கினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். அதனை சரி செய்வதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்விக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களை வச்சிருக்கோங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுவாதி அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடும். இன்று மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். விசாகம் இன்று நடக்கும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமண வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதிநிலை உயரும் நாகரிக கொடுங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகள் கிடைக்கும். இன்று கூட்டு தொழில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிடம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். மந்திரம், மாந்திரிகம் போன்ற விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அதில மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நிதிநிலை உயரும் இருக்கக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். எப்படியாவது திருமணத்தை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அரும்பாடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் தொழில் ரீதியாக புதிய அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும். நண்பர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள். மிகவும் கவனமாக எதிலும் பேசி பழக வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நல்லது. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக இருக்கும். நிலுவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வர கொடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இரவும் பகலும் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உழையுங்கள். உழைத்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த திட்டத்தில் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள்.
தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று படிப்பில் மற்றும் முழு ஆர்வம் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடின வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். என்று நீங்க முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அனுஷம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வருங்க. என்று உங்களுக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை விடுபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்தவருக்கு கை கொடுத்து உதவ முன் வருவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். விஐபிகளின் சந்திப்பு கிட்டுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. இன்று வருமானம் இருமடங்காக இருக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடைபெற கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கும். சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களால் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆடை ஆவண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விவாக பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பணம் வருவது அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களும் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்க மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி வர கொடுங்க. நண்பர்களும் பக்கபலமாக இருக்கக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வர கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. போராடும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாக கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. விவாக பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். என்று நீங்க சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மன வேதனை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்திராடம். எண்ணற்ற மாற்றங்கள் இருக்குங்க. விஐபிகளின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிதிநிலை கண்டிப்பாக உயருங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை.
வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மகரம் ராசி நேயர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றங்களை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனைகளை திருத்தி வைப்பீர்கள். பயணங்கள் கூட சாதகமான பலனை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபார விருத்திக்காக கடுமையாக போராடுவீர்கள். அந்தஸ்தும் கௌரவமும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் இன்று கிடைக்கக்கூடும். மன கவலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு பிறக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பக்குவமாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக இருப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை முயற்சிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான விஷயங்களை நீங்க தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனமும் இருக்கட்டும். அதேபோல் முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணியுங்கள். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் நான் சொல்ல முடியுங்க. திருவோணம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். 2 நாள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சிலருக்கு ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். நீங்க வாங்கிய கடனையும் எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். அவிட்டம். இன்று மனப்பக்குவம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். இந்த நாள் நீங்க எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பதட்டமாக காணப்படுவீர்கள். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். கும்பம் ராசி நேயர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அதில் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிட்டுங்க. பெண்வழி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். இன்று மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் வெற்றி கொடுக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும். மனதிற்குள் ஏற்படக்கூடிய சஞ்சலுக்கு முடிவு கிடைக்கக்கூடுங்க. மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தியானம் தெய்வீக வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்கு இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடுங்க. வியாபார விருத்திக்கு வித்திடுமலாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடும். வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். இன்று வழக்கு விவகாரங்களை வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று கூடுமானவரை பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதும். சதயம். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொடுப்பீர்கள். உடைய கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி. இந்த அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பவை அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வரவை காட்டிலும் செலவு ஒரு பக்கம் கொடுங்க. மக்கள் விஷயங்கள் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதியின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பொது விஷயங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்படும். அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், வெற்றி இருக்கும். வருமானம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செய்ய பாருங்கள். அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏற்றம் இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். பழைய நினைவுகளும் மூழ்கி காணப்படுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. நடப்பவைகள் அனைத்தும் இன்று நன்மைக்கே. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வீர்கள். இன்று யாரை மதிப்பது என்ற எண்ணம் இருக்குங்க. எல்லோரையும் மதியுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இடம் பொருள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாகவும் மாற்றுங்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பண மழையில் நனையக்கூடிய சூழல் இருக்குங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் நடக்கும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குழப்பம் வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு மட்டும் இருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. இன்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். முக்கிய முடிவுல மிக தெளிவாக கிடைப்பீர்கள். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில் விடுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. கவனமாக இதிலும் ஈடுபடுங்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். வாய்ப்புகள் திருப்பமாக அமையக்கூடுங்க. ரேவதி. இன்று புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று பேச்சாற்றல் என்று வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கொடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் தோன்றும். வெளி உலக தொடர்புகள் வெறும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். இன்று உலக நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.